ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட் இஸ் மெயின்டெனன்ஸ் மோட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுலேயே அர்த்தம் இருக்குது, சரிங்களா? மெயின்டெனன்ஸ்னா என்ன? ஒரு ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க ஒன்று ரிப்பேர் பண்றது, ஏதோ ஒரு சம்திங் நீங்க வந்து மேனேஜ் பண்றதா மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு ரோடு இருக்குது, இந்த ரோடு வந்து ரெகுலரா நீங்க போய்கிட்டே இருக்கீங்க, அந்த ரோட்ல வந்து குண்டு குழியுமா இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு பேரிகேட் வச்சு அந்த இதை சரி பண்ணுவாங்க. அப்போ தேர் வில் பி மெயின்டெனன்ஸ். அங்கே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, when at work maintenance work is going on அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் லைவா ஒரு இது நடந்துகிட்டே இருக்குது, திடீர்னு அதுல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்றோம். அதே போல ஒரு இஎஸ்எக்ஸ்ஐல மெயின்டெனன்ஸ் மோட் அப்படிங்கிறது இஎஸ்எக்ஸ்ஐ ரன் ஆகிட்டே இருக்கும், பட் தேர் வில் பி எனி ஆக்டிவிட்டி ஆர் தேர் வில் பி எனி சேஞ்சஸ் ஆன் இஎஸ்எக்ஸ்ஐ லெவல், we will go for ESXi maintenance mode. ஸோ அது என்ன விதமான ஆக்டிவிட்டியா இருக்கலாம் அப்படின்னா, வாட் எவர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க ஒரு இஎஸ்எக்ஸ்ஐல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னாலே யூ ஷுட் புட் த ஹோஸ்ட் இன் மெயின்டெனன்ஸ் மோட் ஆர் யூ ஷுட் கீப் த ஹோஸ்ட் இன் மெயின்டெனன்ஸ் மோட். ஸோ வாட் வில் ஹேப்பன், ஒரு ஹோஸ்டை மெயின்டெனன்ஸ் போடுறப்ப என்ன நடக்கும், மெயின்டெனன்ஸ் மோடுக்கு என்ன ப்ரீ செக்ஸ் வேணும், என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணா மெயின்டெனன்ஸ் மோட் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றதுக்காக மெயின்டெனன்ஸ் மோட் போடுவோம் அப்படிங்கிறத கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆக்டிவிட்டிக்காக அப்படி சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ மெயின்டெனன்ஸ் மோட் போட்டீங்கன்னா, இது இப்போ இந்த இஎஸ்எக்ஸ்ஐ மெயின்டெனன்ஸ் மோட் போடுறோம்னா இதுல இருக்கிற விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா டிஆர்எஸ் எனேபிள் ஆகிருந்தா வேற ஹோஸ்ட்டுக்கு போயிடும். அப்படி டிஆர்எஸ் எனேபிள் ஆகல அப்படின்னா we will have to migrate the VM. that is called maintenance mode. அப்ப ஒரு ஆக்டிவிட்டி பண்றப்ப இந்த இஎஸ்எக்ஸ்ஐல இருக்கிற விஎம்லாம் எவாக்குவேட் பண்றோம், அப்புறம் இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஃப்ரீ ஆயிரும். then we will perform any activity. what kind of activities? like ESXi activities. like for example ஒரு ESXi நீங்க பேட்ச் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன சினாரியோஸ்க்காக நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் மோட் போடுவோம் அப்படின்னா ESXi பேட்ச் அப்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் ESXiல வந்து 7.0 இருக்குல்ல, 8.0 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ என்கிட்ட இந்த ESXi வந்து 8.0 இருக்குது, 240 இதான் பில் நம்பர். இந்த பில் நம்பர் வந்து ஓல்டர் பில் நம்பர் நான் ஃபீல் பண்றேன். அப்ப ஓகே, ஸோ இதான் பில் நம்பர். இந்த பில் நம்பர் வந்து எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, 25ஆம் தேதி 6வது மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் த லேட்டஸ்ட் பில்ட் 8.0 அப்டேட் 3C, which means 12வது மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ லேட்டஸ்ட் பில்ட். அப்போ ஐ வில் ஹேவ் டு அப்கிரேட் த கரண்ட் பில்ட் டு லேட்டஸ்ட் பில்ட். அப்படி நான் பில் நம்பர் அப்டேட் பண்றப்ப என்னோட இஎஸ்எக்ஸ்ஐ வந்து ரீபூட் ஆகும். பில் நம்பர்னா பேட்ச் அப்டேட், சரிங்களா? என்னோட இஎஸ்எக்ஸ்ஐ வந்து ரீபூட் ஆகும். அப்படி ரீபூட் ஆச்சுன்னா அதுல இருக்கிற விஎம்ஸ்ல இம்பாக்ட் ஆகும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்றதுக்காக we will migrate the VM. So we will evacuate or migrate the VM from one host to another host. Then we will put the host in maintenance mode. Then we will perform the activity. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு அப்புறம் ESXi அப்கிரேட். there is a difference between update and upgrade. அப்டேட் அப்படிங்கிறது ஒரே வெர்ஷன்ல பேட்ச் அப்டேட் பண்றது. அப்கிரேட் அப்படிங்கிறது வெர்ஷன் டு வெர்ஷன். என்கிட்ட வந்து 7.0 இருக்குது, I'm going to upgrade 7.0 to 8.0. அப்ப that is called upgrade. இதுவே நம்ம 7.0 இருந்துச்சு, நம்ம தான் அப்கிரேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி 7.0 இருந்து 8.0 அப்கிரேட் பண்றப்ப வாட் எவர் இஸ் 7.0 இருந்து 8.0 இல்லை 6.7ல இருந்து 7.0 இந்த மாதிரி மேஜர் அப்கிரேட் பண்றப்ப we will put the host in maintenance mode. அப்புறம் அந்த ESXiல சம்டைம்ஸ் ஃபிம்மர் வந்து அவுடேட்டடா இருக்கும், டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் வந்து அவுடேட்டடா இருக்கும். அந்த டைம்ல we will have to upgrade the drivers and fimmers. ஸோ ILO மூலமாவோ அல்லது ஐடிராக் மூலமாவோ நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். அப்ப நம்ம வந்து இதை மெயின்டெனன்ஸ் மோட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீபூட். ஸோ பிளான் ரீபூட்னா இந்த ESXi வந்து அப் டைம் வந்து 72 மினிட்ஸ் காமிக்குது. சில ESXi 1 இயரா ரீபூட் ஆகாமலே இருந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான என்வரன்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ESXi ரீபூட் பண்ணணும்.
ஸோ அப்போ நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் மோட் போட்டு தான் ரீபூட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ மெயின்டெனன்ஸ் மோட் எப்படி போடுறது? இந்த ESX ரைட் கிளிக் பண்ணணும். தென் தேர் இஸ் ஆப்ஷன் கால்டு மெயின்டெனன்ஸ் மோட். இது என்டர் மெயின்டெனன்ஸ் மோட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கிளஸ்டரில் DRS எனேபிள் இருக்கா? DRS ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். DRS ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேட் ஆயிரும். இல்லை அப்படின்னா மேனுவலாக மைக்ரேட். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், மெயின்டெனன்ஸ் மோட். இப்போ இதில் வந்து ஒரு VM ரன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? ஒரு VM ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த VM இந்த கிளஸ்டர் VM, இதை விட்டுருங்க. இந்த ஒரு VM ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், மெயின்டெனன்ஸ் போடுறேன், என்டர் மெயின்டெனன்ஸ் மோட் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கேட்குது, இதில் பாருங்க, கொஞ்சம் படிங்க, ரீட் பண்ணுங்க. A host maintenance mode does not perform any activity on virtual machine. நீங்க host maintenance mode போட்டீங்கன்னா அது virtual machine எந்த ஒரு வேலையும் பார்க்கறது இல்ல. You might need either power off or migrate the virtual from the host manually. You can cancel enter. நீங்க எப்பனால கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம் அதுல. தென் இதுல move pod of VM. ஸோ மூவ் பவுட் ஆஃப் விஎம்னா இந்த ESXல பவுட் ஆஃப் விஎம் மூவ் பண்ணலாம் கேட்குது. மோஸ்ட்லி இதை நீங்கள் பவுட் ஆஃப் விஎம் வந்து மூவ் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி பவுட் ஆஃப் விஎம் மூவ் பண்ணாமல் பண்ணுங்க. தென் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். இதை மட்டும் ஓகே கொடுங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் மோட் வந்து எனேபிள் ஆயிருக்கும், விச் மீன்ஸ் ரன் ஆகும். இந்த போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இங்க மைக்ரேட் விஎம்னு ஒரு ஆப்ஷன் வருது, மைக்ரேட் விர்ச்சுவல் மிஷின். இங்க என்டர் மெயின்டெனன்ஸ் மோட். இங்க 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா மெயின்டெனன்ஸ் மோட் போயிடும். விஎம் வந்து இப்போ வந்து ஆட்டோ மைக்ரேஷன் ஆகுது. இனிஷியேட்டர் இருக்குல்ல, இனிஷியேட்டர்ல சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுவா ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க மேனுவலா மைக்ரேட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல இனிஷியேட்டர்ல vSphere.local இருக்கும், இந்த மாதிரி வரும். vSphere.local அப்படின்னா நான் பண்ணது அர்த்தம். இப்போ நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். administrator.vSphere.local. இதை நான் தான் மெயின்டெனன்ஸ் மோட் போட்டேன். when I put the maintenance mode, automatically the VM migrated when the DRS enabled. அப்போ இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து இனிஷியேட் பண்ணுது. டவுட் இருந்தா கேளுங்க. யா, இது மெயின்டெனன்ஸ் மோட் போடட்டும். இது ஒரு 5 minutes ஆகும். ஓகே ஃபைன். ஸோ என்னென்ன சினாரியோ? ESX patch update, ESX upgrade, like major upgrade, like 7.2, 6.7 to 7.0, 7.0 to 8.0, இந்த மாதிரி மேஜர் அப்கிரேட் பண்றப்ப, ESXi ஹோஸ்ட் ஃபிம்மர் அண்ட் டிரைவர்ஸ் அப்கிரேட் பண்றப்ப, அப்புறம் பிளான்ட் ரீபூட், லைக் 1 year அது ரீபூட் ஆகாம இருந்துக்கலாம், அல்லது ஒரு 6 மாசமா ரீபூட் ஆகாம இருந்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி ரீபூட் பண்ணும், தட் இஸ் கால்ட் பிளான்ட் ரீபூட். அப்ப தென் அதுக்கடுத்து முக்கியமா பிசிக்கல் பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட், பிசிக்கல் டிவைஸ் ஹார்ட்வேர் ரீப்ளேஸ்மெண்ட். நோட் திஸ் பாயிண்ட். லைக் இப்போ என்கிட்ட ஒரு ESX ஹோஸ்ட் இருக்குது. இந்த ESX ஹோஸ்ட்ல ஒன் ஆஃப் த டிவைஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு ஹார்ட்வேர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. என்ன ஹார்ட்வேர்லாம் ஃபால்ட் ஆகும் அப்படின்னா, நிக் கார்டு ஃபால்ட் ஆகும். NIC கார்டு சொல்லியிருக்கோம் இல்லையா, நிக் கார்டு ஃபால்ட் ஆகும். அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, HPI கார்டு, மதர் போர்டு, மெமரி, CPU. ஸோ இதான் மேஜர் காம்பனன்ட்ஸ். அப்புறம் ரெய்டு கண்ட்ரோலர், CMOS பேட்டரி. ஓகே, இதெல்லாம் தான் மெயின் காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த ESXல CMOS பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எவ்ரி ஒன் நோஸ் வாட் இஸ் CMOS பேட்டரி. CMOS பேட்டரி என்ன? டைம் ஸ்லீப் பண்ற பயோஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ண பயோஸ் செட்டிங்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். பயோஸ் செட்டிங்ஸ் சேவ் பண்றது. CMOS பேட்டரியில தான் வந்து உங்களோட பயோஸ் செட்டிங்ஸோட டைம் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். CMOS பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹார்ட்வேர்ல இருக்கிற OS இருக்கு இல்லையா, அதுல வந்து டைமிங் தப்பா காமிக்கும்.
டைம் தப்பா காமிச்சுனா சம்டைம் பூட் ஆகாது, ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்ப அசியூம் தட் ஒரு CMOS பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப அது ரன் ஆகிட்டு தான் இருக்குது, ESS ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா we will have to put a maintenance mode. அதுக்கப்புறம் என்ஜினியரை வர சொல்லணும், கேஸ் ரைஸ் பண்ணணும், என்ஜினியர் வர சொல்லிட்டு அவங்க CMOS பேட்டரி கொண்டு வருவாங்க. அது ரொம்ப பெருசா இருக்காது, சின்னதா ஒரு ₹1 காயின் சைஸ் தான் இருக்கும். சரியா? அந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, தென் பவர் ஆன் பண்ணுவாங்க, ஷட் டவுன் பண்ணுவாங்க, பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, தென் பவர் ஆன் பண்ணுவாங்க, தென் எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் மோட்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், ஹார்ட்வேர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ், சிமஸ் பேட்டரியா இருக்கலாம், ரேமா இருக்கலாம், ஒரு மதர் போர்டா இருக்கலாம், என்னனாலுமே சரி, அந்த மாதிரி சினாரியோல நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் மோட் போடுவோம். இப்போ இந்த ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மோட் வந்துருச்சு. நான் வந்து ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் மோட் தான் போட்டேன், இருக்க விஎம்ல ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் டிஆர்எஸ். டிஆர்எஸ் எனேபிள் இல்லாம மேனுவலா இருந்துச்சுன்னா நான் மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டிஆர்எஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வச்சதுனால அது ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் மோட் தான் போட்டேன், மூவ் ஆயிடுச்சு. அங்க போண்டிதான் நீங்க வாய்ஸ் பாத்தீங்க. गाइस எனி டவுட், மெயின்டெனன்ஸ் மோட்ல டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. இது வந்து என்னன்னா சில இன்டர்வியூ क्वेश्चनல கேட்காங்க வாட் இஸ் மெயின்டெனன்ஸ் மோட்னு, சில இன்டர்வியூல கேட்பாங்க. தென் ஆனா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மெயின்டெனன்ஸ் மோட் தெரியாம ஒர்க் பண்ணவே முடியாது. இது தெரியாம ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கே தெரியலன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்டெனன்ஸ் மோட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ நீங்க ஒரு மெயின்டெனன்ஸ் மோட் போடுறீங்கன்னா அப்ப அதுக்கு முன்னாடி ரிசோர்ஸ் செக் பண்ணணும். அதை நான் சொல்லிடுறேன், ப்ரீ செக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ESXi மெயின்டெனன்ஸ் மோட் போடுறீங்கன்னா என்னென்ன ப்ரீ செக்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணணும். என்ன ஃபீஸிபிலிட்டி? ரிசோர்ஸ் ஃபீஸிபிலிட்டி, CPU மெமரி அந்த கிளஸ்டர்ல அவைலபிளா இருக்கா அப்படின்னு. என்னன்னா இப்ப இந்த கிளஸ்டர்ல இப்ப இங்க இருந்து விஎம் இங்க கொண்டு போறோம் அப்படின்னா இந்த ESXல அதுக்கான ரிசோர்ஸ் இருக்கணும். இப்ப இந்த ESXல இருந்து ஒரு விஎம் இங்க கொண்டு போறோம் அப்படின்னா இந்த ESXல ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா என்னால மைக்ரேட் பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸ் மோட் போட முடியாது. அந்த மாதிரி சினாரியோல we will have to shut down the VM. நீ ஷட் டவுன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்புறம் மெயின்டெனன்ஸ் மோட் போடணும். புரியுதுங்களா? இப்ப கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இல்ல, என்னால விஎம் மைக்ரேட் பண்ண முடியல, நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா நீங்க டவுன் டைம் வாங்கணும். கஸ்டமர்ட்ட இருந்து உங்களோட கிளைண்ட் இருந்து டவுன் டைம் வாங்கி அந்த விஎம் ஷட் டவுன் பண்ணி தென் அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் மோட் போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் மோட் போட்டு நீங்க வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் மோட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிசோர்ஸ் ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணணும். ஃபீஸிபிலிட்டி இல்லாமல் செக் பண்ணாம பண்ணாதீங்க. செகண்ட், அங்க இருந்து நீங்க விஎம் மைக்ரேட் பண்றீங்கன்னா அந்த மைக்ரேஷனுக்கான அந்த விமோஷன் கம்பேட்டபிலிட்டி இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ், அந்த 10 பாயிண்ட் எல்லாமே கம்பேட்டபிலிட்டி இருந்தால் தான் நீங்க மைக்ரேட் பண்ண முடியும், அல்லது மைக்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, ஸோ எது டவுட் இருந்தா கேளுங்க. லெட்ஸ் ஜம்பிங் டு அனதர் டாபிக். போலாமா நெக்ஸ்ட் டாபிக் போட்டா? ஹலோ சொல்லுங்க பிரதர், இதெல்லாம் செக் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து வி மோஷன் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இதெல்லாம் நிக்டிமிங் ஆயிருக்கா? ஐ மீன் நம்ம ப்ராப்பரா பண்றோம்னா வந்து மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதையும் செக் பண்ணிடணும் ஒரு வாட்டி கரெக்டா, ரெடியூடன்சி பர்பஸ்க்காக வந்து ப்ராப்பரா நடக்கணும்னா. நீங்க பாத்து பிரதர் உங்க வாய்ஸ் நீங்க என்ன செக் பிரேக் பண்ணணும்? ஆகுது. விமோஷன் நெட்வொர்க் இருக்கா? நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா விமோஷன் கரெக்டா இருக்கா, இதெல்லாமே நீங்க செக் பண்ணாலே போதும். விமோஷன் ஆனாலே போதுங்க, எல்லாமே இப்ப ஆட்டோமேட்டிக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் செக் பண்ணணும் கிளஸ்டர்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ரிசோர்ஸ் இல்லாட்டி ஆக்டிவிட்டி நீங்க பண்ண முடியாது, டவுன் டைம் வாங்கி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சரிங்களா? Fine.